ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அரசியலில் ஸ்டார்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். திரு கமலஹாசன் அவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நல்ல தன்மையோட இருக்குது, ஆனால் வல்லத்தன்மையோட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரசியல்வாதி அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு தட்டி கேட்டு சில விஷயங்களையெல்லாம் முன்னெடுத்து செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சூரியன் ரொம்ப கெத்தாக இருக்கணும். சூரியன் ஒரு வல்லத்தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு அவையில் போய் நீங்கள் எதிர்த்து பேசணும் இல்லைங்களா? அந்த மாதிரி எதிர்த்து பேசுகிற விஷயங்கள், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிற விதங்கள், அதெல்லாம் மிக ஒரு ஆணித்தரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் பேசணும் அப்படின்னா அதுக்கு சூரியன் ரொம்ப நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கவங்க தான் அரசியலில் மிக சிறப்பாக செயல்பட முடியும். அதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அதே போல் 5ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயமும் மிக சிறப்பாக இருக்கணும். அதாவது அரசியலில் நீங்கள் எப்படி கோலோச்ச முடியும் அப்படின்னு சொல்கிறதே 5ஆம் பாவம் தான். அந்த 5ஆம் பாவம் மிக சிறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிற, அதாவது நீக்கு போக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல விட்டு கொடுத்து ஒரு இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அரசியலில் சிறப்பாக செய்யணும். ஒரு இடத்துல அவங்கள ஒரு சங்கடப்படுத்தாமல் அழகாக சொல்லி அவங்கள சரி பண்ணி கொண்டு வரணும். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படணும் அரசியலில் அப்படின்னா அதுக்கு 5ஆம் பாவம் தான் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் லக்ன பாவம் அப்படிங்கிறதும் சிறப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால அரசியலில் நல்லா ஜொலிக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி திரு கமலஹாசன் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் அரசியலுக்கு ஆகிற மாதிரி இல்லை. சூரியன் நார்மலாக சூரியன் நல்லா இருக்கு, அவருக்கு எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் ஒரு நடிகர் இல்லைங்களா? அந்த அவர் நடிக்கிறப்போ யாருமே அவரே சூப்பர் ஆக்டரு. அவரை போய் யாரும் தப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படியே கேட்டு தான் அவருக்கு பழக்கம் இருக்கும். அரசியலெல்லாம் போனதும் முதல்ல நீ இது பண்ணல, நீ அது பண்ணல, நீ என்ன பெரிய ஆளா அப்படி தான் கேட்பாங்க. அதை தாங்கிக்கிறதே முதல்ல ஒரு சிரமமான இதாக இருக்கும். அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு அவரோட லக்னபாவமும் சரி 5ஆம் பாவமும் சரி அவருக்கு அந்த குறிக்கோள் இருக்குது. அவர் மிக சிறப்பாக நடிக்கணும், மிக சிறப்பாக தான் கேரக்டரை வெளியே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடிப்பில் அவர் மிக சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் ஒரு நேராக வாழ்க்கையில் அவருக்கு இந்த மாதிரி அவதூறுகள் அதெல்லாம் தாங்கிக்கிறதுங்கிறது அவருக்கு மிக கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு அரசியலில் 4ஆம் பாவ தொடர்பு, 5ஆம் பாவம் 4ஆம் பாவ தொடர்பு அப்படிங்கிறப்போ அதை கெடுக்கக்கூடிய 12ஆம் பாவம், 5ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 12ஆம் பாவம் தான் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவம் தொடர்பில் ஒரு அரசியல் பாவம் வரும்போது அவரால் மிக சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் லக்னமும் 4ஆம் பாவம் குறிக்கோள் இருக்குது, அதை அவர் தொழிலில் காட்டுவார். அரசியல் அப்படிங்கிறது அகம் சார்ந்த விஷயம், சுயமாக எல்லாமே அவங்களுக்கே நடக்கும். அதனால் அது நடிப்பில் அப்படி எடுத்துக்க முடியும். ஆனால் சொந்தமாக அது மாதிரி நடக்கிறத அவரால் எடுத்துக்க முடியாது. அதனால் அவரால் இந்த விஷயத்தை சிறப்பாக கொண்டு போக முடியல. ஓகேங்களா? அது ஜாதகமே சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து திரு ரஜினி அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் சூரியன் நல்லா இருக்குது. அவரை எல்லாத்துக்கும் தெரியும், அது நடக்கும். ஆனால் சூரியன் வல்லமையோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் இல்லை அரசியலில். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் லக்ன பாவமும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அவருக்கு மிக சிறந்த மனிதர், நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு நடிக்க தெரியும், தொழிலில் நடிக்க தெரியும், நிஜத்திலையெல்லாம் அவருக்கு நடிக்க தெரியாது. அவரெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவரால் சமாளிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் 5ஆம் பாவமும் சிறப்பு, மிக சிறப்பு. அவருக்கு எல்லாத்து மேலேயும் அன்பாக இருப்பார். அந்த அரசியலையெல்லாம் எல்லாத்து மேலேயெல்லாம் அன்பு செலுத்துறது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆளாளுக்கு எனக்கு இந்த கோரிக்கை வைப்பாங்க, எனக்கு இது செஞ்சு கொடுங்க, எனக்கு அது செஞ்சு கொடுங்க, அது அப்படியெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால் அவருக்கு அது புரிஞ்சு போனதுனால தான் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவே எடுக்கிறார். ஏன்னா கேது 1-3 நுண்ணறிவு அப்படின்றது அவருக்கு மிக சிறப்பு. அது வச்சு அவர் வேண்டாம், நமக்கு அரசியல் வாழ்க்கை சரிப்படாதுன்னு முடிவு பண்ணி தான் அவர் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கமலஹாசன் அவர்கள் செஞ்சது ஒரு வேலை, ரஜினி அவர்கள் செஞ்சது இன்னொரு வேலை. அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் அது சிறப்பாக இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஜாதகத்தில் இருக்க சூரியன். ஓகேங்களா? இப்போ நம்ம விஜய் அவர்கள் இதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய சூரியன் சூப்பராக
இருக்குது. ஓகேங்களா, அட்டகாசமாக இருக்குது. அதாவது அரசியலுக்கு என்ன மாதிரியான சூரியனுடைய நிலை வேணுமோ அந்த மாதிரி மிக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா, அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் லக்னபாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னபாவமும் சிறப்பாக தான் இருக்குது. 2, 8 அப்படின்னு ஒரு அதாவது மிகப்பெரிய பணக்காரராக வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய பணக்காரராக அவர் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கான இதோடு தான் இருக்குது. 8ஆம் பாவமும் கூடவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது போராட்ட குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன். அதனால் மிகப்பெரிய போராட்டங்களை அவர் சந்தித்தாதான் அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவர் கோலோச்ச முடியும். ஓகேங்களா, வந்துடுவார். அரசியலுக்குள்ளே வர்றது வேற, அரசியலில் நிலைச்சு நின்று நம்ம மனங்களில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா, அரசியல்வாதி ஆயிடுவார், ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருவார். ஆனால் அதுக்கப்புறம் மேலே போகணும் இல்லையா, அந்த இதுலேருந்து அதெல்லாம் தான் அது நடக்கணும். அப்படின்னா அவர் இந்த 8ஆம் பாவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு நார்மலாக அவர் வாழ்க்கையில் நடந்ததை வச்சே நம்ம இதை பார்த்துடலாம். அதாவது நடிக்கிறதுக்கு வந்தார், ஒரு லவ்வர் பாயாக சில படங்களில் நடித்தார் இல்லைங்களா. சும்மா இந்த ஹீரோயின்ஸ் பின்னாடி சுற்றுறது, பாட்டு பாடுறது, அந்த காதல் வெற்றி அடையணும்னு சொல்லி போராடுறது, அந்த காதல் அம்மா அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நார்மல் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் விஜய் அப்படின்றது ஒரு ஆக்டர் அப்படி தான் நமக்கு தெரிஞ்சது. அது மாதிரி அரசியல்லையும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவர் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சு ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாருன்னே வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் அந்த லவ்வர் பாயாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறார் இல்லைங்களா. ஒரு ஆக்ஷன் படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வில்லனை கேள்வி கேட்குறது, ஒரு தப்பு நடக்கிற இடத்துல போய் அதை தடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சா. அதுக்கப்புறம் தான் நம்ம இவரை ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த ஸ்டார் வேல்யூ வருது. சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி அப்படின்னு சொல்லி அவரை சூப்பராக நடிக்கிறார், எல்லாருக்குமே பிடிக்குது. அவர் ஆக்ஷனுக்குள்ளே போகிறப்ப தான் அவருக்கு பிடிச்சது. அதே தான் இங்கேயும் விஜய் அவர்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி எல்லா விஷயங்களையும் தட்டி கேட்டு ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் அதை சரி பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ போராடுறாரோ அந்த போராட்டம் தான் மக்கள் மனசில் இடம் பிடிக்கும். அதுக்கப்புறம் விஜய் வேணும் அப்படின்னு சொல்லி மக்களாக வருவாங்க. ஓகேங்களா, அந்த பொசிஷன் அவர் மேலே போகிறது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன போஸ்டெல்லாம் வரும்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் சூப்பராக இருக்குது இல்லைங்களா. அப்போது சூரியன் நல்லா இருக்க அவருக்கு அந்த நல்ல பதவிகள் மேலே போகிறதுக்கு அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவர் சாதாரணமாக பொறுமையாக நிதானமாக இப்போ இருக்கார் இல்லையா ஒரு விஜய், அழகாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு விஜயை விட அந்த சூப்பர் ஹீரோவாக இருக்கார் பார்த்தீங்களா, அந்த விஜயை தான் மக்கள் வரவேற்பாங்க. ஏன்னா 8ஆம் பாவம் 2, 8 அப்படின்னா ஒரு போராட்ட குணம் இருக்கிற ஒரு தலைவனாக தான் அவர் ஜெயிக்க முடியுமோ தவிர சும்மா ஒரு ஆக்டராக இருந்தேன் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல சிறப்பான அந்த பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி, சினிமாவில் எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரோ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் தட்டி கேட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு போனார் அப்படின்னா அவர் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இப்போ அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு ஒரு மதிப்பு மரியாதையாக மாறி அது ஓட்டு வங்கியாக மாறி அவர் நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக விஜய் வந்தாருன்னா அதெல்லாம் என்னன்னு கேட்டுருவார் அப்படின்னு சொல்லி மக்களே சொல்லணும். அவர் வந்துட்டார்ல அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் எல்லாத்தையும் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுற இடத்துக்கு அவர் போகணும் அப்படின்னா அவர் போவார் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தில் 8 சொல்லுது. ஆனால் அது மிகப்பெரிய கஷ்டம், ஈஸியாலாம் அது நடந்துராது. ஏன்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை செய்வாங்க. அது அத்தனையும் சரி பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஈஸியான வேலை இல்லை. அதை மிக சிறப்பாக, அதாவது விஜயகாந்த் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு சின்ன வேலைனாலும் இறங்கி அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இறங்குனால்
கண்டிப்பாக அவருக்குன்னு அவர் மேலே இருக்கிற அன்பு அவர் மேலே ஒரு இன்றைக்கி ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பையனா, ஒரு அப்பாவா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜய் பார்க்குறாங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஆளாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு சூப்பர் பவரோட இருக்கிற மாதிரி விஜய் மாறணும். அது 8 அவரை மாற்றும். அப்படி அவர் மாறினார் அப்படின்னா அவருக்கு மிக சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் போராடியே ஆகணும். சும்மா இருந்தால் வேலைக்காகாது. போராடணும், நிறைய வேலை செய்யணும், நிறைய போராடணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு மிக சிறந்த எதிர்காலம். ரஜினி மாதிரியும் இல்லை, கமல் மாதிரியும் இல்லை. இவர் அழகாக ஆரம்பித்தாச்சு வேலையை. அதுக்கப்புறம் அதை மிக சிறப்பாக செய்யணும். செஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை நிறுத்தவே முடியாது. அவர் எங்கேயோ போயிடுவார். அதுதான் விஜய் ஒரு ஜாதகம் சொல்லுது. அதனால் அரசியல் வாழ்க்கை அவருக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது பெஸ்ட் ஆஃப் லக் விஜய். சூப்பராக செய்யுங்க. உங்களை ஒரு பெரிய அரசியல்வாதியாக பார்க்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.